மகா அன்னபூர்ணிக்கிட்ட, "அக்கா, எனக்கு என்னமோ சுவாதியும், சிவாவும் பழகுறதெல்லாம் பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு தான் நெனைக்கிறேன். நீங்க உங்க தம்பிகிட்ட பேசுங்கக்கா. அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்றத பத்தி" அப்படிங்கிறாங்க. அன்னபூர்ணி அவங்க தம்பிகிட்டயும் பேசுறாங்க, சுவாதிகிட்டயும் கேட்குறாங்க. சுவாதிக்கும் அவங்க தம்பிக்கும் சிவாவ சுவாதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அன்னபூர்ணிக்கும் சந்தோஷமாயிருது. உடனே மகா இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, "அக்கா, இந்த வாய்ப்ப பயன்படுத்திட்டு நம்ம எப்படியாவது சிந்துவ இந்த வீட்ட விட்டு அனுப்பணும். அதுவும் இல்லாம 5 நாள் சிவா இந்த வீட்ல இருக்க மாட்டான். சிவா இந்த வீட்ல இருந்தா தான் ஏதாவது சொல்லுவான். சிவா வீட்ல இல்லாத டைமா பார்த்து நம்ம அனுப்புனா தான் இந்த சிந்து எங்கேயாவது போயிடுவா. அப்புறம் நம்ம ஈஸியா சுவாதிக்கும், சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்." அப்படின்ட்டு மகா சொல்றாங்க. உடனே அன்னபூர்ணி, "இந்த சிந்துவ எப்படி வீட்ட விட்டு அனுப்ப முடியும்? 1 வருஷம் இந்த வீட்ல அவ இருக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவிட்டிருக்குல்ல. அப்படி இருக்கும்போது சிந்துவ வீட்ட விட்டு அனுப்புனா ஏதாவது பிரச்சனை வரும்." அப்படிங்கிறாங்க. மகா இருந்துகிட்டு, "நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கக்கா. எல்லாரும் தூங்குன பிறகு அவள இந்த வீட்ட விட்டு அடிச்சு தொரத்திரலாம்." அப்படின்ட்டு மகா சொல்றாங்க. அதே மாதிரி எல்லாரும் தூங்குன பிறகு இங்க சிந்துவ வீட்ட விட்டு அடிச்சு தொரத்திடுறாங்க. அடிச்சு தொரத்துனதும் சிந்து இருந்துகிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு மகா மேல கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் குடுத்ததும் போலீஸும் சிந்துவும் சேர்ந்து வீட்டுக்கு வர்றாங்க. "யாரு மகா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே, "நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு மகா வர்றாங்க. அதுவும் சிந்துவும் போலீஸும் சேர்ந்து வரத பார்த்து மகாவுக்கு கொஞ்சம் பயம்தான். கோர்ட்ல இந்த பொண்ணு 1 வருஷம் அவ புருஷன் வீட்ல வாழணும்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்காங்க. கோர்ட் உத்தரவ மீறி இந்த பொண்ண அடிச்சு வீட்ட விட்டு தொரத்தியிருக்கீங்க. அதுக்கு உங்கள நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா இந்த பொண்ணு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால விடுறேன். இனிமேலும் இந்த பொண்ண அடிச்சு வீட்ட விட்டு தொரத்துனீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஸ்டேஷன்ல உள்ள வச்சுடுவேன். அம்மா, இவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா எங்ககிட்ட வந்து சொல்லுமா. நான் முட்டிக்கு முட்டு தட்டுறேன்." அப்படிங்கிறாங்க. உடனேவும் சிந்து இருந்துட்டு, "அதெல்லாம் வேண்டாம்மா. அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா நான் சொல்றேன். ஆனா அவங்கள ஸ்டேஷனுக்குலாம் கூட்டு போக வேண்டாம். என்ன இருந்தாலும் அவங்க என் புருஷனோட அம்மாவாயிடுச்சே." அப்படின்ட்டு சிந்து சொல்றாங்க. "பாருங்க இந்த பொண்ணு உங்க மேல இறக்கப்படுது. நீ என்னன்னா இந்த மாதிரி நடந்துக்கிற." அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ், "சரிம்மா பார்த்து இருந்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க மகா இருந்துட்டு கடுப்பாயிட்டு இருக்காங்க. என்ன இவ மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாளேன்ட்டு. இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.